வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஈஸ்வரி, சித்ரா எல்லாருமே, ஐயோ! இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க போது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, என் பையன் ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அத விட சந்தோஷம் எதுவுமே இல்ல. இன்னும் 2 நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையான எல்லா பொருளும் வாங்குறாங்க. இங்க பாருடா நலங்கெல்லாம் வைக்கணும். அது அப்படின்னு சொல்லிட்டு நலங்கு எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப போஸ் யோசிக்கிறாரு. எப்படியாவது தாமரை கிட்ட பேசி, தாமரையும் எப்படியாவது நம்ம வந்து கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே நிலங்கெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. தாமரை வந்து பார்க்குறாங்க. மாமா நீ என்கிட்ட மாட்டுவ இரு. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நல்லா மாட்ட விட்டு இந்த கல்யாணத்த எப்படி நிறுத்தணும்னு யோசிச்சு நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நலங்கெல்லாம் வைக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு எல்லாருமே மண்டபத்துக்கு போறாங்க. அப்போ அப்படியே சேது யோசிக்கிறாரு. எனக்கு என்னவோ போஸ் தான் தப்பு பண்ணியிருப்பானோன்னு தோணுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க மாமா வராரு. வந்த உடனே கேட்குறாரு, "என்ன சேது நீ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல மாமா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அந்த போஸ் வந்துட்டு தமிழ தலையில அடிச்சு அந்த மருந்த கொண்டு வந்து இங்க குடுத்து, அப்பா கிட்ட நல்ல பேர் எடுத்திருக்கா மாதிரி எனக்கு தோணுது" அப்படின்னு சொல்றாரு. "அது எப்படிப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல தமிழ்கிட்ட நான் கேட்டேன். நீ மாத்து மருந்து எடுத்தியா? நான் எடுத்தேன். ஆனா என்ன யாரோ தலையில அடிச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்றா. "அப்போ அது போஸா தான் இருக்கும். அவன் போயிட்டு அந்த அளவுக்கு மருந்தெல்லாம் எடுக்க மாட்டான்" அப்படின்னு சொல்றாரு. "அது மட்டும் இல்ல. அவன் மருந்து குடுத்தான்னு சொல்லிட்டு அப்பா ரூ. 1,00,00,000 பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த கல்யாணத்துல" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. "அப்படியாப்பா? இது என்ன பெரிய விஷயமா? அந்த போஸ கூப்பிட்டு 2 மிரட்டு மிரட்டுனா சொல்லப் போறான்" அப்படின்னு சொல்றாரு. "அவன் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டான் மாமா. அவன் பயங்கர உஷாரு. ஆனா அவன்கிட்ட ஏதாவது ஒரு மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன நம்ம வாங்கணும்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ரிசப்ஷன் எல்லாம் வைப்பாங்க. வைக்கும்போது அந்த நைட்டு நல்லா அவனுக்கு குடிய ஊத்தி விட்டுட்டா, அவன் தானாவே உளறுவான். அத நம்ம ரெக்கார்ட் பண்ணி அப்பா கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல ஐடியாவா இருக்கே மாப்ள. சரி பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கிறேன் அத" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி அங்க ரிசப்ஷன் எல்லாமே நடக்குது. நடந்து முடிச்சிட்டோனே ரூமுக்கு வராரு. வந்துட்டு, குடிக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஃப்ரெண்டும் வராங்க. நல்லா குடிக்கிறாரு. குடிக்கும்போது அப்படியே பக்கத்துலயே அங்க ஓரமா நிக்கிறாரு அவங்க மாமா. போஸ் நல்லா குடிச்சதுனால அந்த அளவுக்கு எதுவுமே தெரியவே இல்ல. அப்போ அவங்க மாமா கேட்கறாரு, "ஆமா என்ன? நீ தான் மாத்து மருந்து எடுத்துட்டு வந்தியா?" "நான் எங்க மாமா எடுத்துட்டு வந்தேன். நான்லாம் எடுத்துட்டு வரல. அந்த தமிழ் எடுத்துட்டு வந்தா. அவள அடிச்சு அவ மண்டையில அடிச்சுட்டு, அந்த மருந்த நான் எடுத்துட்டு வந்து மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அத அப்படியே கேமரா வீடியோ எடுத்துக்கிறாரு. வீடியோ எடுத்துட்ட உடனே அப்படியே போஸ் கீழ விழுந்து நல்லா தூங்குறாரு. அந்த வீடியோவ அப்படியே எடுத்துட்டு வந்து சேதுகிட்ட குடுக்குறாரு. "இங்க பாரு, நீ சொன்னது உண்மதான். அந்த போஸ் வந்து மருந்தெல்லாம் கொண்டு வந்து குடுக்கல. தமிழ அடிச்சு போட்டு அந்த மருந்த எடுத்துட்டு வந்திருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவ காட்டுறாரு. அத பார்த்த உடனே சேது அப்படியே ஷாக் ஆகுறாரு. "நான் தான் சொன்னேன்ல மாமா, கண்டிப்பா அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இது ஒண்ணு போதும். அவன் கல்யாணத்த நம்ம தடுத்து நிறுத்திடலாம்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எம்எல்ஏ பொண்ணு எல்லாருமே வராங்க. கல்யாணம் எல்லாமே சூப்பரா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்குள்ள பொண்ணெல்லாம் வராங்க. போஸும் வராரு. மணமேடையில உட்கார சொல்றாங்க. உட்காந்துட்டே இருக்கும்போது அங்கேருந்து சேது வராரு. "நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்றாரு. "எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்ச உடனே சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு. "இல்லப்பா, இப்ப நான் சொல்லி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு. இங்க அந்த வீடியோவ அப்படியே காமிக்கிறாரு. எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "போஸ் எதுக்காக நீ இப்படி பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் எல்லாருமே கேட்குறாங்க. அத கேட்டோனே அப்படியே ஈஸ்வரி கத்துறாங்க. "என் பையன் என்ன பண்ணான்? என் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு" சொல்லிட்டு. "இந்தாங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ காட்டுறாங்க. ஐய்யயோ! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. "எதுக்குடா பொய் சொன்ன? மாத்து மருந்து நீ தான் எடுத்துட்டு வந்தன்னு எதுக்கு பொய் சொன்ன? தமிழ் தான் மாத்து மருந்து எடுத்துட்டு வந்ததா?" அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. "ஏன்டா இவ்ளோ பெரிய பொய் சொல்லியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணமே அப்படியே நிக்குது. அத கேட்டோனே அப்படியே பயங்கரமா கோவம் வருது. ஈஸ்வரிக்கு அப்படியே கத்துறாங்க. இங்க என்னதான்